ஃபோன் யூஸ் பண்ற எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நான் ரொம்ப நாள் தான் வீடியோ வச்சிருப்பேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஒர்க் அது மாதிரி இதுமா போட முடியல. இதை நான் கண்டிப்பா போட்டேன்றதுக்காக போடுறேன். ஃபோன் யூஸ் பண்றது நீங்க சேஃபா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். கண்டிப்பா அதனால தான் சொல்றேன். குக்கி எஃப்எம் யூஸ் பண்ற எல்லா நேயர்களுக்கும் ஒரு வணக்கம். அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு செக்யூரா இல்லாத ஒரு ஏன்னா எனக்கு வந்து ஆட்டோ பேன்னு ஒரு காட்டிருக்கு. நான் அந்த லிங்க் தேடி எதுவுமே ஆட் பண்ணல. இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணேன். போய் மெயில் கூட ஆட் பண்ணல. அதுல ஆனா காசு எடுத்திருக்காங்க. 1 வீக் 2 வீக் ஆகுது இன்ஸ்டால் பண்ணி. அந்த 2 வீக் அப்புறமா எஸ்டர்டேவும் ஒரு 299 ரூபா எடுத்தாங்க. இன்னைக்கும் டுடே இன்னைக்கு 299 ரூபா எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து அதுல என்ன இருக்குன்னு தெரியல. எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஸோ நான் சும்மா எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது கண்டிப்பா வந்து டேஞ்சரான ஆப்புங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் வந்து செக்யூரியால இருக்காங்க. இதுக்கு எதனா கேஸ் கொடுக்க முடியுமா, எதனா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா என்கிட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்ப எவ்வளவு காசு இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்ப இது நடந்தா அந்த வழி நான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நிலைமை இப்போ வந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஒருத்தவங்க எனக்கு காசு அனுப்புறாங்க. அந்த காசுல நான் கேட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருந்தது ஒரு 300 தான் இருந்துச்சு. ஒரு 15,000 அனுப்புனாங்க. அந்த காசு வேற ஒருத்தவங்க நான் எடுத்து போயிருந்தேன். ஆனா அதுல அந்த காசு எடுத்துட்டாங்க. ஸோ இப்ப என்ன பண்ணுறீங்க? என் காசு தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையா இருக்கு. ஸோ அதனால சொல்றேன், இந்த மாதிரி யாரும் பாதிக்கப்படாதீங்க. ரொம்ப கஷ்டத்துல சொல்றேன். நீங்களும் வந்து நான் சொல்றது உண்மையா பொய்யான்றது நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா நான் வந்து வேணா கமெண்ட் பண்ணி கண்டிப்பா அதோட ப்ரூஃபோட எடுத்துட்டு போறேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது கரெக்டான முறையில் இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு நீங்க சொல்றதா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் அது